வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா, எக்ஸல்ல இஃப் இஃப் கண்டிஷன் ஃபார்முலா எப்படி ஒர்க் ஆகுது, நெஸ்டட் இஃப் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இஃப் ஃபார்முலா யூஸ் பண்ணி இஃப்க்கும் நெஸ்டட் இஃப்க்கும் என்ன வித்தியாசம்னா, இஃப்ங்கிறது ஒரே ஒரு கண்டிஷனை மட்டும் செக் பண்ணிட்டு அது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிற இதை ஸ்டேட்மெண்ட்டை நமக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். நெஸ்டட் இஃப்ங்கிறது இஃப்க்குள்ளேயே மல்டிபிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கொண்டு வரலாம். ஸோ அதுதான் நெஸ்டட் இஃப். ஸோ அதை எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், ஒரு ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். இப்போ நான் ஒரு சாம்பிள் டேட்டா ஸ்டூடெண்ட் மார்க் ஷீட் நான் என்ட்ரி பண்ணி வச்சுருக்கேன். இதில் இஃப் கண்டிஷன் எப்படி போடணும், நெஸ்டட் இஃப் கண்டிஷன் எப்படி போடணுங்கிறத பார்க்கலாம். இந்த இதில் நான் இதோட ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த கிரேட்டர் தன் சிம்பல், லெஸ் தன் சிம்பல்லாம் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. இந்த இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென் செக் பண்றதுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற இது இருக்கு, வரிசையா இருக்கு. நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இங்க பாருங்க, இந்த லிஸ்ட் அவுட் பண்ணதுல இது கிரேட்டர் தென் சிம்பல், இது லெஸ் தென் சிம்பல், இது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் சிம்பல், லெஸ் தென் ஆர் கிரேட்டர் தென் சிம்பல், ஈக்குவல் சிம்பல், நாட் ஈக்குவலுக்கு இந்த மாதிரி போடணும். இப்போ சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஆனால் எக்ஸல்ல நாட் ஈக்குவல்னா இப்படி தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி தான் நம்ம இஃப் கண்டிஷனில் ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்முலா போட போது முன்னாடி ஈக்குவல் சிம்பிள் போட்டாச்சு. இஃப் கண்டிஷனோட சிண்டெக்ஸ் எப்படின்னா, லாஜிக்கல் டெஸ்ட், வேல்யூ இஸ் ட்ரூ ஆர் வேல்யூ இஸ் ஃபால்ஸ். ஓகே, நம்ம எந்த காலத்தை நம்ம செக் பண்ண போகிறோம், பெர்சன்டேஜை செக் பண்ணி நம்ம பாஸ் ஆர் ஃபெயில் போட போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் நான் கட் ஆஃப் என்ன வைக்கிறேன்னா, யாரெல்லாம் 50% மேலே மார்க் எடுத்திருக்காங்களோ 60% வச்சுக்கிடுவோம். 60% யாரெல்லாம் மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்கெல்லாம் பாஸ், 60% கீழே யார் எடுத்திருக்காங்களோ அவங்க ஃபெயில்னு நம்ம ஒரு இது வச்சுக்கலாம். இப்போ I3 காலத்தை சூஸ் பண்ணிட்டேன். ஈக்குவல் டு கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 60, பாஸ் ஆர் ஃபெயில். ஸோ இஃப் கண்டிஷன்லேருந்து ரெண்டே ஸ்டேட்மெண்ட் தான், பாஸ் ஆர் ஃபெயில். இப்போ நான் என்ட்ரி பண்ணிட்டேன். பாருங்க, நமக்கு எல்லாம் 84.6 வந்ததுனால பாஸ்ன்னு நமக்கு ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் டி யூஸ் பண்ணி டவுன் பண்ணிடுறேன், எல்லா காலத்திலையும் ஃபில் பண்ணிடுறேன். இங்கே பாருங்க, ஒரே ஒரு இது மட்டும் ஃபெயில் ஆயிருக்கு. ஏன்னா அதோட பெர்சன்டேஜ் 50. ஸோ ஹைலைட் பண்ணுறதுக்காக நான் காட்டுறேன், பார்த்தீங்களா? ஸோ 60க்கோட இது 50 60 விட கம்மினால இந்த இடத்துல ஃபெயில்னு நமக்கு கரெக்டாக அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இப்படி தான் இஃப் கண்டிஷன் எக்ஸல்ல ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம நெஸ்டட் இஃப் ஃபார்முலா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நெஸ்டட் இஃப் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கிரேடு போடலாம். ஓகேவா? ஸோ இந்த நெஸ்டட் இஃப் வீடியோ அடுத்த வீடியோவாக நான் போடுறேன். ஃபர்ஸ்ட் இப்போ இஃப் வீடியோ இதில் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.